எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்று பெயர் உண்டு. சூரபத்மன் என்னும் அரக்கன் அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைத்து சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோல் வேல் எப்படி கூர்மையாக உள்ளதோ அதேபோல் குருதேவா கொடுக்கும் மிக சக்தி வாய்ந்த அந்த தீட்சை கூர்மையாக சென்று நம் முதுகுத்தண்டில் ஏறி பின்பு உச்சந்தலையில் சென்று புருவத்து மத்தியில் அந்த சக்தி வாய்ந்த கூர்மையான அந்த சக்தி வாய்ந்ததை நாம் உணரலாம். அதனால் அது அவர் சக்திவேல் ஆகும். ஞானவேல் எனக்குள் இருக்கும் ஞானத்தை உணர்த்தியவர் குருதேவா. ஆன்மீகம் என்றால் எனக்கு எதுவும் தெரியாது. ஆன்மீகத்தால் ஞானம் பிறக்கும் என்றும் எனக்கு எதுவும் தெரியாது. என்னில் இருளிலிருந்து வெளிச்சத்தை காட்டியவர் குருதேவா. ஆன்மீகத்தை பற்றி கற்றுக் கொடுத்தவர் குருதேவா. அதனால் எனக்குள் இருக்கும் அந்த ஞானத்தை அறிய வைத்தவர் குருதேவா. அதனால் அவர் ஞானவேல். வெற்றிவேல் குருதேவா எனக்குள் இருக்கும் வெற்றி பாதையை காட்டியவர் குருதேவா. எனக்குள் இருக்கும் கோபம், பொறாமை குணம் எல்லாம் புருவ மத்தியில் சரணடைந்து எல்லாம் அவர் கொடுத்த மிக சக்தி வாய்ந்த தீட்சையால் எல்லாம் விலகி என் வாழ்க்கையை மலர செய்தவர் குருதேவா. எனக்குள் இருந்த பயம், என்னால் செய்ய முடியாததை எல்லாம் என்னால் செய்ய முடியாதெல்லாம் என நினைத்ததை எல்லாம் அதை முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர் குருதேவா. என் வாழ்க்கையை மலர செய்தவர் குருதேவா. என் வெற்றி பாதையை அடைய செய்தவர் குருதேவா. அதனால் அவர் ஒரு வெற்றிவேல் ஆவார். வீரவேல் நான் எல்லாவற்றுக்கும் பயப்படுவேன். என் உடம்பிற்கு ஏதாவது வந்தால் மிகவும் பயப்படுவேன். மரணம் என்றால் மிகவும் பயப்படுவேன். அவர் கொடுத்த மிக சக்தி வாய்ந்த தீட்சையினால் எனக்குள் இருக்கும் மரண பயத்திலிருந்து விடுபட்டேன். தியானம் மூலமாக எல்லா கஷ்டங்களையும் என்னால் கையாள முடியும் என்று தைரியத்தை கொடுத்தவர் குருதேவா. எனக்கு மிகப்பெரிய சக்தியாக எனக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தியை உணர்த்தியவர் குருதேவா. அதனால் அவர் வீரவேல். காரியவேல் நான் சிவத்தன்மையை அடைய முடியாது, என்னால் தியானம் செய்ய முடியாது என்றெல்லாம் நான் நினைத்திருந்தேன். பின்பு குருதேவாவை நான் கண்டதும் அவர் கொடுத்த மிகப்பெரிய தீட்சையினால் அந்த சக்தி வாய்ந்த அந்த தீட்சையின் புருவத்து மத்தியில் நான் உணர்ந்தேன். நான் எந்த காரியம் செய்தாலும் என் புருவத்து மத்தியில் வைத்துதான் அந்த காரியத்தை செய்வேன். எல்லாம் வெற்றியில்தான் முடியும். அதனால் அவர் ஒரு காரியவேல். அமிர்தவேல் அவர் கொடுக்கும் உபதேசம், அவர் பேசும் சொற்கள்கள் அனைத்தும் அமிர்தம் போன்றது. அந்த அமிர்தத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை உணரலாம், நமக்குள் இருக்கும் கடவுளையும் உணரலாம். அதனால் அவர் ஒரு அமிர்தவேல். மாயவேல் எனக்குள் இருக்கும் அந்த கோபம், பொறாமை குணம் எல்லாவற்றையும் அகற்றியவர், என்னை மாயையிலிருந்து விடுபட செய்தவர் குருதேவா. நல்ல குணத்தை கற்றுக் கொடுத்தவர் குருதேவா. அதனால் அவர் மாயவேல். முத்துவேல் அவர் பேசும் ஒரு சொற்களும் முத்து போன்றது. அந்த முத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டோமானால் அவர் கொடுக்கும் உபதேசத்தை நன்றாக உள்வாங்கி அவர் சொல்லும் சொற்கள் எல்லாம் உள்வாங்கி நாம் கடைபிடித்தோமானால் நம் வாழ்க்கை முத்து போன்றதாகும். அதனால் அவர் முத்துவேல். அழகுவேல் எனக்குள் இருக்கும் மனப்பக்குவத்தையும் நான் மற்றவர்களுக்கு என்னால் செய்ய முடியவதையும் பிறரிடம் அன்பாக இருப்பதையும் கற்றுக் கொடுத்தவர் குருதேவா. இந்த 3 அழகையும் எனக்கு கொடுத்தவர் குருதேவா. அதனால் அவர் அழகுவேல். முருகனுக்கு எப்படி 6 முகம் என்று கூறுகிறார்களோ அதேபோல் நம் குருதேவா எனக்குள் இருக்கும் அந்த 6 சக்கரங்களையும் சுழல செய்தவர் குருதேவா. நன்றி. ஆத்மா வணக்கம்.